நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மாடி தோட்டத்துக்கு மண்புழு உரம் வாங்குறதுக்கு கடைக்கு போய் வாங்குவோம். அங்கேருந்து எடுத்து வர சார்ஜஸ்லாம் ஆகும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையோட ரேட்டை விட ரொம்ப கம்மியாக, அதுவும் ஃப்ரீ ஹோம் டெலிவரியில் நமக்கு கிடச்சிது. இது ஒரு ஆஃபரில் கிடச்சிது. இந்த ஆஃபர் எப்படி கிடச்சிது, அது எப்படி வாங்குறது அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கும், நம்ம கடையில் போய் வாங்குறத விட ஆன்லைனில் வாங்குறது தரமாக இருக்குமா, அதோட எடையெல்லாம் கரெக்டாக இருக்குமா, அதாவது குவாலிட்டி அண்டு குவான்டிட்டி எல்லாமே ஈவனாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். அதனால் முதல்ல இந்த மூட்டையை எடுத்து இதில் வெயிட் எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் இந்த மூட்டையை பிரித்து இதுக்குள்ளே இருக்கக்கூடிய மண்புழு உரத்தோட தரம் எப்படி இருக்குது, அது நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய மண்புழு உரத்தோட சேர்த்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இந்த மண்புழு உரம் நான் எங்கே வாங்கினேன், எப்படி வாங்கினேன், அது எப்படி எனக்கு இந்த ஆஃபரில் கிடச்சிது, இந்த ஆஃபரை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத பற்றி தெளிவாக சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோட எண்ணில் 2 முக்கியமான விஷயத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதனால் இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கும் உபயோகமாக இருக்கும். வாங்க இப்போது நம்ம இந்த மூட்டையை வெயிட் தூக்கி போட்டு பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மீஷோ ஆப்பில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே தெரியும், மீஷோ ஆப்பில் வெறும் ட்ரெஸ்ஸு மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அந்த மீஷோ ஆப்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மண்புழு உரம்லாம் வித்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இப்போ நிறைய புது ஆன்லைன் வெப்சைட்லாம் வந்துட்டு இருக்கு. எனக்கு வந்து இந்த 20 கிலோ மண்புழு உரம் வெறும் 180 ரூபாய்க்கு, அதுவும் ஃப்ரீ ஹோம் டெலிவரியில் கிடச்சிது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆஃபர் மாதிரி தான். இந்த மாதிரி ஆஃபரை நம்ம எப்படி பயன்படுத்திட்டு அப்புறமா சொல்கிறேன். இப்போ இந்த மூட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா 20 கிலோ ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதில் 20 கிலோ இருக்கான்றதை முதல்ல நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இந்த மூட்டையை எடுத்து நம்ம இங்கே நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு சின்ன வெயிட் ஸ்கேல் வச்சுருக்கேன். 150 கிலோ வரைக்கும் இதில் எடை போடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூட்டையை தூக்கி வைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூட்டையோட வெயிட்டு 19.6 அப்படின்னு காட்டுது. அதாவது 19 கிலோ 600 கிராம் அப்படின்றத காட்டுது. 20 கிலோன்னு ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு 400 கிராம் குறைஞ்சிருக்கு. எப்போவுமே இந்த மாதிரி மண்புழு உரம்லாம் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு தோட்டத்துலேருந்து எடுக்கும்போது கொஞ்சம் ஈரப்பதத்தோடு தான் எடுப்பாங்க. அது நமக்கு ட்ராவலிங்கில் ட்ரை ஆகும்போது இந்த மாதிரி ஒரு 1/2 கிலோ 1 கிலோ வரைக்கும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மூட்டையை பிரிச்சுட்டு இதுக்குள்ளே இருக்கக்கூடிய மண்புழு உரம் எந்த அளவுக்கு தரமானதாக இருக்குது அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். பக்காவாக ஒரு பிளாஸ்டிக் பையில் வந்து பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இப்போ மூட்டை வந்து நடுவில் யாராவது பிரித்து எடுத்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன் கொடுத்துருக்காங்க. பக்காவாக 2 டேக் போட்டிருக்காங்க. டேகை கட் பண்ணிவிட்டேன். அடுத்ததாக நார்மலாக இந்த பேகு ஸ்டிச்சிங் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்டிச்சிங் தான். இதை வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ இதுதான் அந்த மண்புழு உரம். சாக்கு பையில் வச்சு நம்ம பார்த்தோம்னா மேலே மட்டும் தான் பார்க்க முடியும், அடியில் இருக்கிறத பார்க்க முடியாது. அதனால் நம்ம இதை கீழே கொட்டிடலாம். இப்போது நம்ம இது எந்த அளவுக்கு தரமானதாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம மாடி தோட்டத்திலேயே மண்புழு உரம் வளர்த்துட்ருக்கோம். அந்த மண்புழு உர தொட்டியில் இருக்கக்கூடிய சில மண்புழு உரத்தை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து இதோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இந்த தொட்டி தான் நம்ம மாடி தோட்டத்தில் மண்புழு வளர்க்குறதுக்காக நம்ம செஞ்சுருக்க தொட்டி. கீழே வந்து மண்புழு உரம் வளர்த்துட்ருக்கோம். மேலே இருக்க தொட்டியில் செடிகள் வளர்க்குறதுக்காக டபுள் ஸ்டெப் செஞ்சுருக்கேன். இந்த ஸ்டாண்டு செஞ்ச வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தேவைப்பட்டால் நம்ம லிங்க்கில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா மாடி தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறைஞ்ச இடத்துல நம்ம கீழே மண்புழு உரமும் வளர்த்துக்கலாம், மேலே செடியும் வளர்த்துக்கலாம். இப்போ இதுலேருந்து நான் ஒரே ஒரு கப்பில் மட்டும் மண்புழு உரம் எடுத்துக்கிறேன். இது பாருங்கள், நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய மண்புழு உரம் எந்த அளவுக்கு ஃபைனாக அந்த மண்புழுக்கள் போட்ட புழுக்கு எல்லாமே வந்து ரொம்ப சின்னதாக எந்த அளவுக்கு நல்லா தெளிவாக சாப்பிட்ருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களுக்கு கடைகளில் கிடைக்கிற மண்புழு உரம் இந்த அளவுக்கு உங்களுக்கு முழுமையாக சாப்பிட்ருக்காது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ரொம்ப நாள் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த மண்புழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்திலே உருவான சின்ன மண்புழுக்கள். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக அழகாக சாப்பிட்டு போட்டிருக்கு. ஸோ இதை ஒரு கப் நான் எடுத்துக்கிறேன். இதை கொண்டு போய் நம்ம இந்த மண்புழு உரம் வாங்கணும் இல்லைங்களா, அந்த மண்புழு உரத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஆனால் நம்ம வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாமே பெருசாக இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த மாதிரி மண்புழு உரம் வளர்க்குறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப்ரிக்கன் மண்புழு யூஸ் பண்ணுவாங்க. அந்த மண்புழு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண்புழு உர சைஸில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது சாப்பிட்றதோட வேகமும் அதிகமாக இருக்கும். அதனால் மண்புழு உரம் தயாரிக்கிறவங்க மேக்ஸிமம் இந்த மாதிரி ஆஃப்ரிக்கன் மண்புழுக்களை பயன்படுத்துகிறாங்க. எப்படி இருந்தாலும் இந்த 20 கிலோ மண்புழு உரம் 180 ரூபாய்க்கு கிடச்சது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆஃபர்னே சொல்லலாம். சரி, இந்த ஆஃபர்லாம் எப்படி கிடைக்கும், எனக்கு எங்கே கிடச்சிது, அது எப்படி நமக்கு டெலிவரி ஆச்சு, ப்ளஸ் அதை வந்து நீங்கள் வாங்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். இப்போ எனக்கு இந்த மண்புழு உரம் எப்படி கிடச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுளில் போயிட்டு வெர்மிகம்போஸ்ட் ஆன்லைன் அப்படின்னு செக் பண்ணிட்டு இருந்தேன். இது எதுக்காகனா எனக்காக தேடல, என்னுடைய நண்பர்கள் சில பேர் கேட்டிருந்தாங்க மண்புழு உரம் எங்கே சார் சீப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்காக தேடிட்டு இருந்தேன். அப்படி நான் கூகுளில் தேடும்போது நம்ம எதெல்லாம் கூகுளில் தேடுறோமோ அது ரிலேட்டடான சில விளம்பரங்கள்லாம் நமக்கு வரும். ஸோ அப்படி விளம்பரம் வரும்போது தான் எனக்கு இந்த 20 கிலோ வெறும் 180 ரூபாய் கிடச்சிது. என்னடா இது, நமக்கு கடையில் போனாலே இதோட ரேட் அதிகமாக இருக்குது. நேரடியாக மண்புழு உரம் தயாரித்து விற்பனை செய்கிறவங்ககிட்ட தான் 1 கிலோ 10 ரூபா ரேஞ்சில் நமக்கு மண்புழு உரம் கிடைக்கும். கடையில் போனால் அதோட கொஞ்சம் ரேட் கூடுதலாக இருக்கும். ஆனால் ஆன்லைனில் எப்படி இந்த அளவுக்கு கம்மியாக கிடைக்குது, இதை ஒரு தடவை நம்ம வாங்கி அது எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கணும். அப்படி செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்கும் சொன்னோம்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான்
இந்த மண்புழு உரத்தையே ஆர்டர் பண்ணியிருந்தேன். எப்படி நம்ம 20 கிலோ மண்புழு உரத்தை 180 ரூபாய்க்கு தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நேரங்களில் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்குது. ஒரு சில நேரங்களில் நான் ப்ராஃபிட் ஆஃபர் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அதாவது அவங்க ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க. ஒரு வாரத்துக்கோ அல்லது ஒரு மாதத்துக்கோ இவ்வளோ நம்ம சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு மண்புழு உரம் வளர்த்துட்ருக்கேன். எனக்கு வந்து ஒரு டன் வந்து ஒரு மாதத்துக்கு கிடைக்குது. ஆனால் அது வந்து ஒரு 800 கிலோ வந்து எனக்கு தீர்ந்து போச்சு. மறுபடியும் மீதி ஒரு 200 கிலோ எக்ஸ்ட்ரா இருக்குது. அது சேல்ஸ் ஆகாமல் அப்படியே இருந்ததுன்னா அதோட தரம் குறைஞ்சிட்டே போகும். அதனால் அந்த மீதி இருக்க 200 கிலோவை நம்ம காலி பண்ணணுன்றதுக்காக இந்த மாதிரி சில ஆஃபர்ஸ்லாம் போடுவாங்க. அதை நம்ம பயன்படுத்திக்கணும்னா நம்ம கூகுளில் தேடிட்டு நம்ம தேடல்கள் இருந்ததுன்னா அந்த தேடலை வச்சு நமக்கு அடிக்கடி விளம்பரங்கள் வரும். அந்த மாதிரி வரும்போது விளம்பரத்தை பயன்படுத்திக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் போய் நெட்டில் பார்த்தீங்கன்னா இதே 20 கிலோ 250 ரூபா 300 ரூபா அந்த ரேஞ்சு தான் இருக்குது. ஸோ ஆஃபர் வரும்போது நம்ம காத்திருந்து வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. அப்படியே நம்ம வாங்கும்போது எல்லா வெண்டாரோடைய தரமும் அதே மாதிரி எல்லா வெண்டாரோடைய டெலிவரி இன்ஸ்ட்ரக்ஷனும் எல்லாமே வந்து ஈவனாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரிக்கு 200 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் தேடி வாங்கும்போது டெலிவரி சார்ஜ் ஃப்ரீயாக இருக்கா, அதே மாதிரி ரேட்டும் கம்மியாக இருக்கான்றதை செக் பண்ணி எப்போல்லாம் நமக்கு நேரம் கிடையாது அப்போ வாங்கிக்க வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி வெறும் 180 ரூபாய்க்கு 20 கிலோ மண்புழு உரத்தை மட்டும் தனியாக டோர் டெலிவரி பண்ணுறாங்கன்னா பெரிய விஷயம் தான். நம்ம இதே போய்ட்டு பக்கத்தில் இருக்கிற நர்சரியில் ஆர்டர் பண்ணால் கூட மினிமம் ஒரு 500 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணுங்கள், இல்லை ஒரு 1000 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த 180 ரூபாய்க்காக நம்ம வீடு வரைக்கும் வந்து டெலிவரி பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, நம்ம நண்பர்களுக்கு யாருக்கும் இது தேவைப்பட்டால் அது பயன்படுத்திக்கிட்டுமேன்றதுக்காக தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்கேன். இதில் நான் முக்கியமான 2 விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அது 2 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நம்ம இந்த மாதிரி தேடல்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு சீப்பான ரேட்டில் ஆன்லைனில் நிறைய பொருட்கள் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அமேசான்லாம் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீஷோ ஆப்பில் இந்த மாதிரி தோட்டத்துக்கு தேவையான நிறைய பொருட்கள் கிடைக்குது. வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மண்புழு உரம் உற்பத்தி செய்கிறவங்களுக்காக மண்புழு உரம் மட்டும் கிடையாது, நிறைய பொருட்கள் வந்து ஆன்லைனில் வாங்குறது எல்லாமே நார்த் இந்தியாவில் தான் வருது. நம்ம சவுத் இந்தியாவில் இன்னும் இந்த ஆன்லைனில் சேல் பண்ணுறது வரல. ஆன்லைனில் நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறதுக்கு இன்னும் யாரும் சரியாக முன் வரல. கண்டிப்பாக இதுலேயும் ஒரு நல்ல லாபம் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம டேரெக்டாக விற்பனையாளர்களுக்கு நீங்கள் விற்கும்போது அவங்க கண்டிப்பாக இதோட குறைஞ்ச விலையில் தான் கேட்பாங்க. நீங்கள் டேரெக்டாக இது மாதிரி ஆன்லைனில் சேல் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மொத்த கொள்முதல் விலையை விட கொஞ்சம் கூடுதலான லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதில் போய்ட்டு மெம்பராக சேர்ந்துட்டு சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஆர்டர் வந்ததுன்னா மொத்தமாக வந்து அவங்களே வந்து உங்கள் தோட்டத்திலே வந்து கலெக்ட் பண்ணிட்டு போகிற அளவுக்குலாம் இருக்குது. ரொம்ப கிராமப்புறங்கள் இல்லாமல் கொஞ்சம் நகர்ப்புறத்தை ஒட்டி இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது அந்த ஆன்லைனில் சேல் பண்ணுறது எப்படி அப்படின்ற ப்ரொசீஜர்லாம் எனக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ பதிவு பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நீங்களே வந்து கொஞ்சம் சர்ச் பண்ணுங்கள், கூகுள் சர்ச் பண்ணுங்கள், இல்லை தெரிஞ்சவங்ககிட்ட கேளுங்க. ஏதாச்சும் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் கிடைக்கும். இந்த மாதிரி ஆன்லைனில் நம்ம பொருட்களை வாங்கும்போதும் விற்கும்போதும் சில விஷயங்கள்லாம் நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். இந்த ரிட்டர்ன் ஆப்ஷன்லாம் இருக்கா, அதே மாதிரி பேமெண்ட்லாம் வந்து ஷூரிட்டி இருக்கான்றதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்குறது நல்லது. வாங்கும்போதும் விற்கும்போதும் நம்ம வந்து கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. எனக்கு வந்து கிடைச்ச இந்த அனுபவத்தை அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொருட்கள் ஆன்லைனில் வாங்குறவங்களுக்கும் அதே மாதிரி நிறைய பொருட்களை நம்ம இங்கே உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் ஆன்லைனில் சேல் பண்ணாமல் ஆஃப்லைனில் சேல் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லாபங்கள் கண்டிப்பாக குறைவாக தான் இருக்குது. இது மாதிரி ஆன்லைனில் சேல் பண்ண ஆரம்பித்தோம்னா கொஞ்சம் லாபங்கள் கூடுதலாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 2 தகவலை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மாடி தோட்டம் சம்பந்தமான பல வீடியோக்கள் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.